இது வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம இடம் வாங்குறது, பொருள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, அதை பற்றியான பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கதிர்களுடைய பற்றி தெரியணும். ராசி கதிர்கள், கிரக கதிர்கள் தெரியணும். இப்போ நம்ம ப்ரேயர் ஆரம்பிச்சிருவோம். யாராவது ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே, நம்மளே ப்ரேயர் பண்ணிடுவோம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்று நிற்கும், துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கட்டும். வணக்கம். நம்ம ஜாமக்கோள் ஆர்வத்தில் இன்னைக்கு 11வது நாள், அப்படித்தானையா மோகனையா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சரி, நம்ம இன்னைக்கு ஒரு பொருளையோ இடத்தையோ வாகனத்தையோ வாங்குறோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு இடம், நம் வாழுகின்ற பூமி. இடம் அப்படின்னாலே பூமி. அப்போ இடத்துக்கு காரகன் யார்? பூமிக்கு காரகன் யாருன்னா செவ்வாய். பூமி அப்படின்னாலே செவ்வாய். அதை பிளாட்டாக போட்டு அது மேலே ஒரு கல் ஊண்டிட்டோம் அப்படின்னா புதன். அது கல் ஊண்டி பிளாட்டாக போட்டுட்டோம்னா அதுக்கு பேர் புதன். நிலமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செவ்வாய். இப்போ நம்ம பூமி வாங்க போகிறோமா, பிளாட்டு வாங்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூமி. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கதிர்களை பற்றி நமக்கு தெரியணும். ராசி கதிர்கள், கிரக கதிர்கள்னு தெரியணும். ஏற்கனவே நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். 12 கட்டம் போட்டுக்கோங்க. மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் 7ன்னு போட்டுக்கோங்க. மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் 7ன்னு போட்டுக்கோங்க. ரிஷபத்திலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் 8ன்னு போட்டுக்கோங்க. ரிஷபத்திலையும் மகரம் கும்பம் 8. மிதுன 5, கடகம் 3 கதிர். கன்னி 11 கதிர். மீனத்துக்கெல்லாம் போகலை நம்ம. மிதுனம் 5, மிதுனம் 5, கடகம் 3, கன்னி 11, துலாம் 2, விருச்சகம் 4, தனுசு 6, மீனம் 27 கதிர்கள். இதுக்கு பேர் கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லது ரஷ்மி. இதுக்கு பேர் ரஷ்மி அப்படின்னு. அதனுடைய ஆற்றல், அதனுடைய வீச்சு. சிம்மம் மகரம் கும்பம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். சிம்மம் மகரம் ஒரு ஆள் சொல்லுவாங்க, உள்ள இருக்கிற சொல்லுவாங்க, கவனிங்க. ஐயா எழுதுன சொல்லுங்க. நான் லைனா சொல்லிடுறேங்க ஐயா. ரிஷபம் 8, மிதுனம் 5, கடகம் 3, சிம்மம் 7, கன்னி 11, துலாம் 2, விருச்சிகம் 4, தனுசு 6, மகரம் 8, கும்பம் 8, மீனம் 27. இதுக்கு பேர் கதிர்கள், ரஷ்மி அல்லது வீச்சு அப்படின்னு சொல்றோம். ஆற்றல், கதிர்னாலே ஆற்றல். ஒரு ராசிக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்து கிரகத்தை எழுதிக்கங்க. சூரியன், சந்திரன். சூரியனுக்கு 5, சந்திரனுக்கு 21 கதிர், செவ்வாய்க்கு 7, புதனுக்கு 9,
குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு 16, சனிக்கு 4, ராகுக்கு 4, கேதுவுக்கு 4. இதனுடைய ஆற்றல், கிரகத்தின் ஆற்றல். கிரகத்தின் செவ்வாய்க்கு மட்டும் 7. ஓகே ஓகே ஐயா சுக்கிரனுக்கு சுக்கிரனுக்கு 16 கதிர்கள். இருக்கிறதுல அதிக கதிர்கள் சுக்கிரனுக்கு தான். அடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசா வருஷங்கள் இருக்கு இல்லையா, தசா வருஷங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அதையும் மனசுல வச்சுக்கிறோம். சந்திரன் 21 சொல்றீங்க. ஆமா, சந்திரனுக்கு 21 கதிர்கள் இருக்கு, அதிகமான கதிர். ஓகே. அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு அடுத்தது 16. ஓகே ஓகே. சரி. அதே மாதிரி தசா வருஷங்கள் உங்களுக்கு தெரியும். கேது தசை 7 வருடம், சுக்கிர தசை 20 வருஷம் நான் கொடுத்துருக்கோம். சூரியனுக்கு 6 வருஷம்னு கொடுத்துருக்கோம். சந்திரனுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்கோம். செவ்வாய்க்கு 7 வருஷம் கொடுத்துருக்கோம். ராகுக்கு 18 வருஷம் கொடுத்துருக்கோம். குருவுக்கு 16 வருஷம் கொடுத்துருக்கோம். சனிக்கு 19 வருஷம், புதனுக்கு 14 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீழே குறிப்புன்னு எழுதிக்கங்க. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் 2 மடங்கு. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் 2 மடங்கு. உதாரணம் செவ்வாய் ஆட்சியா இருந்தா எத்தனை மடங்கு, என்ன சொல்லுவீங்க? 14. உச்சமாக இருந்தால் 3 மடங்கு. நீசமாக இருந்தால் மைனஸ். இது நமக்கு தெரியணும், கதிர்களை தெரிய வேண்டும். அடுத்து ராசிகளுடைய திசை தெரியணும். ராசிகளுடைய திசை நமக்கு தெரியணும். 12 ராசி போட்டுக்கோங்க. வாஸ்து பிரகார திசை அப்படின்னு எடுத்தோம்னா கண்ணீர், அதாவது மீன ராசியை வடக்கு என்று சொல்றாங்க. வடக்கு ஜாமக்கோல்ல மீன ராசியை வடக்கு, மேச ராசியை கிழக்கு, கிழக்கு ராசி ரிஷப ராசியை தெற்கு, மிதுன ராசியை மேற்கு, கடக ராசியை வடகிழக்கு, கடகம் வடகிழக்கு, சிம்ம ராசி
தென்கிழக்கு. கன்னி ராசியை தென்மேற்கு. துலா ராசியை வடமேற்கு. விருச்சிக ராசியை வடகிழக்கு. தனுசு ராசியை தென்கிழக்கு. தென்கிழக்கு. தென்மேற்கு மகரம். கும்பராசியை வடமேற்கு. ஐயா போட்டீங்களா? ஓகேயா. சரி, இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தர் ஒரு இடத்த பற்றி கேட்க வர்றார். ஒரு இடம் வாங்கணும், அல்லது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும்னு கேட்க வர்றார். அப்போ கேட்க வரும்போது இது எல்லாமே 4ஆம் பாவம் தான். 4 சக்கரங்கள் அத்தனையுமே 4ஆம் பாவம். கண்டு காணி மாடு ஆடு எல்லாமே 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் சம்பந்தமான கேள்வி. நம்ம இன்னைக்கு படிக்கிற இடம் 4ஆம் பாவம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னா செவ்வாய். ஒரு வீடு கட்ட போறாரு அப்படின்னா வீடு அப்படின்னா சுக்கிரன். ஒரு பிளாட் வாங்குறாருன்னா புதன் அப்படின்னா. ஒரு வாகனம் வாங்க போறாரு, சொகுசு வாகனம், சுக்கிரன் அப்படின்னா மடிப்பார். நம்ம சொகுசா போறது, நம்மளை பயணம் செஞ்சுட்டு போறது எல்லாமே நம்மளை சுமக்கிற இடத்துக்கு பேரு 4ஆம் பாவம்னு இருக்கும். நம்மளை சுமக்கிறது வந்து 4ஆம் பாவம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப புரிஞ்சாயா? இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு பொருள் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, உதயத்தை நோக்கி அல்லது உதயத்தில் அல்லது உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருகிறதோ அதை தான் நம்ம பார்க்கணும். முதல் எடுத்தோன்னா உதயத்தை நோக்கி எது வருது அப்படின்னு பார்க்கணும். உதயம் என்பது கேள்வி. உதயம் என்பது நிகழ்கால பிரச்சனை. உதயத்திலிருந்து 4ஆம் இடம் வாகனம், வண்டி வாகனம், பொருள், வீட்டு உபயோக பொருள்கள் எல்லாம் 4ஆம் பாவத்தை தான் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோங்க. இப்ப ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்க வந்து உட்கார்ந்துருக்காருன்னா, அவர் உண்மையிலே பொருள் வாங்க உட்கார்ந்துருக்காரா இல்லை பொய் சொல்றாரா அப்படின்னா, உதயத்திலேயோ உதயத்திற்கு 2ஆம் இடத்திலேயோ உதயத்திற்கு 3ஆம் இடத்திலேயோ சனி இருந்தால் பொய். சனி இருந்தால் பொய். ராகு இருந்தால் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. நம்ம கிட்ட ஒரு பொருள் வாங்க வந்து நான் உட்கார்ந்துருக்காரு, பொருள் வாங்க போறேன், இடம் வாங்க போறேன் அப்படின்னு கேட்கும்போது உதயத்திலேயோ உதயத்துக்கு 2ஆம் இடத்திலேயோ உதயத்துக்கு 3ஆம் இடத்திலேயோ சனி இருந்தால் அது பொய். சனி இருந்தால் பொய். ராகு இருந்தால் பெரும் பொய். செவ்வாய் இருந்தால் புரளி அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பொருள் வாங்க போறார் அப்படின்னா, அந்த பொருள் உடனே வாங்கிடுவார்னா உதயத்தில் சந்திரன் இருக்கும். உதயத்தில் சந்திரனோ உதயாதிபதியே உதயத்தில் இருந்தால் அந்த பொருளை வாங்கியே தீர்வார். உதயத்திலேயோ
சந்திரன் இருந்தால் விரைவாக வாங்குவார், உடனே வாங்கிடுவார். உதயாதிபதி இருந்தால் உடனே வாங்கிடுவார், வாங்கியே தீர்வார். உதயத்தை நோக்கி செவ்வாய் வந்தால் அந்த பொருள் தகராறு பேரில் வாங்குவார். புதன் வந்தால் அதை திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது திட்டமிட்டு வாங்குவார். குரு இருந்தால் சிறப்பானதாக வாங்கிடுவார். சுக்கிரனா இருந்தால் அந்த பொருளை அவர் வாங்குறதை விட சிறப்பாக தான் வாங்குவார். சனியா இருந்தால் தாமதமாக வாங்குவார். பாம்பாக இருந்தால் குழப்பத்தின் பேரில் தான் இருக்கார், முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் பொருள் வாங்க வந்திருக்காருன்னு நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா, உதயத்திலேயோ உதயாதிபதி உதயத்தில் இருந்தால், அல்லது உதயத்தில் சுக்கிரன் இருந்தால், உதயத்தில் செவ்வாய் இருந்தால், உதயத்தில் புதன் இருந்தால் நில சம்பந்தமான விஷயங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள் வந்திருக்கார்னு அர்த்தம். அல்லது உதயத்தில் 4ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலும் ஒரு பொருள் வாங்க வந்திருக்காருன்னு அர்த்தம். அல்லது 4ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு பொருளை உச்சியால் சிந்தனை பொருள் வாங்க வந்திருக்கார் அப்படின்னா, ஆறுடன் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு பொருளை வாங்க வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு பொருளை வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன், செவ்வாய், புதன், இப்போ ஒரு இடத்த ஒரு வாங்க போகும்போது புதன் நீசமா இருந்தாருன்னா அந்த பிளாட் வாங்கக்கூடாது. புதன் கைப்பில் இருந்தாலும் அந்த பிளாட் வாங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் 12ஆம் இடத்திலே புதன் இருந்து, உதயத்துக்கு 12ஆம் இடத்திலே புதன் இருந்தால் ஒரு பிளாட் வாங்கிட்டு நம்ம கிட்ட கேட்க வருவார் அப்படின்னு அர்த்தம். நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு. இப்ப ஒருத்தர் கேட்கிறார், நான் இந்த இடத்துக்கு இந்த இடம் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா, உதயத்தில் எந்த கோள் உள்ளது, 4ஆம் வீட்டின் அதிபதி உள்ளா, சுக்கிரன் இருக்கா, செவ்வாய் இருக்கா, புதன் இருக்கா என்று பார்க்க வேண்டும். இது என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டுட்டாங்கன்னா, உதயத்தில் உள்ள கோள், உதயாதிபதியினுடைய ராசி, உதயாதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அதனுடைய கதிரும், உதயத்தில் உள்ள கோளின் கதிரையும், உதயத்தை பார்த்த கிரகத்தின் கதிரையையும் நாம எடுத்துக்கிறோம். ஐயா, நான் சொல்ற பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. யாருக்காவது புரிஞ்சா, புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். ஒருத்தர் ஒரு பொருள் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கிறார். உதயத்தில் உள்ள கோள், இப்ப மேச உதயம், உதயத்திலே செவ்வாய் இருக்காரு, அவர் நான் ஒரு இடம் வாங்கணும்னு வந்துட்டார். மேச உதயம், உதயத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப செவ்வாய்க்கு எவ்வளவு? 7. அந்த வீடு ஆட்சியா இருக்கா? ஆமாய்யா, 14. அப்ப 14. அந்த ராசி மேசத்துக்கு எவ்வளவு சொன்னோம்? 7.
ஆமாங்கய்யா. 7. அந்த 7 7ஐயும் 14ஐயும் கூட்டினா 21. 21. இந்த செவ்வாயை பார்க்கக்கூடிய கிரகம், இந்த மேசத்தை பார்க்கக்கூடிய கிரகம் எது எதுக்குன்னு பாருங்க. உள்வட்ட கிரகம், வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கணும். உள்வட்ட கிரகங்களை பார்க்கணும். செவ்வாயில் ஏதாவது, மேசத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மேசத்தை யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அம்மா ஐயா இருக்கேயா. இப்போ மேசத்தை எந்த கிரகம், உள்வட்ட கிரகம் ஏதாவது பார்க்குதான்னு பார்த்து, அந்த கிரகம் ஆட்சி பெற்று பார்க்குதா, நீசமாகி பார்க்குதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து மொத்தம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பொருளினுடைய இது தெரியும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் ஐயா, ஒரு உதாரணத்துக்கு உள்கட்டத்துல சிம்மத்துல குரு இருந்து மேசத்தை 9ஆம் பறைய பார்த்தா அந்த எப்படி எடுத்துக்கணும்? எப்படி? சிம்மத்துல குரு உள்கட்டத்துல இருந்து பாக்குறாருன்னா எப்படி கணக்கு எடுத்துக்கிறது? உள்வட்டத்துல செவ்வாய் இருக்க, குரு இருக்காரு, அவர் மேசத்தை பார்ப்பாரா? 9ஆம் பறைய பாக்குறாரா? மேசத்துல இருந்து, மேசத்தை எங்க இருந்து? சிம்மத்துல இருந்து. சிம்மத்துல இருந்து எத்தனாம் பார்வையா பார்ப்பாரு? 9ஆம் பார்வையா பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா பார்ப்பாருன்னா அவர் ஆட்சி பெற்று பார்க்குறாரா? இல்ல, சம வீட்டுல தான் இருந்து பார்க்குறாரு. அப்போ அவர் சிம்மத்துக்கு, குருவுக்கு எவ்வளவு கதிர் சொன்னோம்? 10. குருக்கு 10. அந்த 10ஐயும் சேர்த்துக்கிறோம். சனி இப்ப எதுக்கு நம்ம வெளிக்கட்டத்துல துலாத்துல இருந்து பாப்பாரு, உச்சத்துல இருந்து பாப்பாரு. அப்ப அது உச்சமா இருந்தா எத்தனை பங்கு எடுத்துக்கிறணும்? 4, 3 பங்கு. 3 பங்குயா. அப்ப முன்னாங்க 12 எல்லாத்தையும் சேருங்க. சரி, செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல இருந்து 8ஆம் பாறையோ இல்ல 4ஆம் பாறையோ பார்த்தா அதையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துக்கணும். உள்கட்டையா இருந்தாலும் வெளிக்கட்டமா இருந்தாலும், உள்கட்டமா இருந்தாலும் வெளிக்கட்டமா இருந்தா கூட்டி கழிச்சு மொத்த கடைசியில் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இப்ப உதாரணம் இப்ப பாக்குறோம். சரிங்க சரிங்க சரி. இப்ப சனி உச்சம் விட்டு பாக்குறதுனால என்னாச்சு? 12 சேர்த்துக்கிறோம். செவ்வாய்க்கு 2 14 சேர்த்துடுறோம். 12 14 26. யாராவது பார்க்குற அந்த ராசியினுடைய கதிரையும் பாருங்க. ராசி உர கதிர் எவ்வளவு? 7. 16 7 23. வேற எந்த கிரகமாவது பார்க்குதான்னு பார்க்கணும். உதாரணம் வச்சுக்கோங்க. இப்போ 26 26ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 26. இப்போ அப்புறம் நான் வாங்க போறேன், ஒரு இடத்த வாங்க போறேன் அப்படின்னா அந்த இடம் 26 லட்சத்துக்கு வாங்கலாம், 26,000 ரூபாய்க்கும் வாங்கலாம், அல்லது 2,60,60,000 ரூபாய்க்கும் வாங்கலாம். சரிங்க சார். எப்படி சொல்லணும்? அந்த பொருளோட மதிப்பீடு இவ்வளவுக்குள்ள இருக்கும். இவ்வளவு இருக்கும். சரி. ஒரு பொருளினுடைய மதிப்பீடு சொல்லணும். இப்போ நான் ஒரு பைக் வாங்கணும்னு வர்றாரு, அப்போ அது 26,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அது பழைய வண்டியா இருக்குன்னா இந்த 2,600 கூட்டினா 8,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு இருக்கணும். இப்போ புரியுதா? அப்போ ஒரு பொருளின் இதுவே நான் பார்க்கல சார் அப்படின்னா உதயம் எங்க இருக்கு? 8,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்றதா 8,000 ரூபாய்க்கு கிடைக்கும் சொல்லலாம். 8,000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அந்த பொருளுடைய மதிப்பு 8,000 ரூபாய் தான் சொல்லணும் நம்ம. இப்போ ஒரு பொருள் ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இது 8,000 ரூபாய் வாங்கினியான்னு கேட்டால் ஆச்சரியப்படுவான் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். 26,000 ரூபா அல்லது 8,000 ரூபா அதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லணும். சரி, அப்போ ஒரு பொருளின் தரத்தை நாம் கணக்கிடுறோம். இதை விட இன்னொன்று என்ன செய்யலாம்னா, அந்த ராசி உதயத்துக்குள்ளே எத்தனை நட்சத்திரம் இருக்கு? எத்தனை நட்சத்திரம் இருக்கு? அஸ்வினிக்கு எவ்வளவு தசா வருஷம்? 7 வருஷம் ஐயா. அதுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு எவ்வளவு? 20 வருஷம் ஐயா. 26 வருஷம் ஐயா. இப்ப சூரியனுக்கு 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 6 வருஷத்துல 4ல் ஒரு பங்கு. 1 வருஷம் 6 மாசம் 3 நாள். 1.5 வருஷம். ஆமா ஐயா. அந்த 1.5 வருஷத்துக்கு எல்லாத்தையும் கூட்டுங்க.
28 வருதா? 28. அப்போ அந்த 28 வருஷத்துக்கு 28,000 ரூபாய்க்கு அது வாங்கலாம், அல்லது 2,80,000 ரூபாய்க்கு வாங்கலாம். எல்லாம் ஒத்து வருதான்னு பாருங்க. அப்படி சொல்லுங்க. உங்க திறமையை பொறுத்து நீங்க அடிக்கிறது. புரிஞ்சதா? இப்போ ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், உதயாதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். உதயாதிபதி நல்லா இருக்காரா, உதயத்தில் உள்ள கோள் யாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதயத்தில் சனி இருக்காரு, ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கணும்னு வருவாரு, நீங்க என்ன சொல்லுவியா? வாங்கறதுக்கு ஒரு இருக்கான்னு கேட்போம். இல்ல முத வந்து சனி உதயத்துல இருந்து வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்போம். செகண்ட் ஹேண்ட்ல ஏதோ பைக்கோ வீடோ கட்ட வீடோ அப்படியெல்லாம் அது சனி வந்து அங்க நீசமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப நான் அப்பவும் சொல்றாங்க. அப்ப அவர் வந்து இந்த வாங்குறதுக்கு அந்த மனுஷங்கிட்ட காசே இல்லைன்னு அர்த்தம். அவன் வந்து இப்ப ஒரு பொய்ய சொல்றான், நான் பொருள் வாங்க போறேன் அப்படின்னு அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப புரியுதா? அப்ப ஒரு பொருளை வாங்குவானா வாங்க மாட்டானா, அந்த பொருளை எப்படி வாங்குவான், என்ன மாதிரியானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுலேயே அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இதுக்கு தான் கதிரை பயன்படுத்தியிருக்காங்க, எண்ணிக்கையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு பொருளை ஒரு இடத்த வாங்க போகிறானா பொருளை வாங்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யாராவது ஒரு பிரச்சனை போடுங்க, ஒரு பொருள் நான் வாங்க போகிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். போடுறீங்களா? போட்டாச்சா? லக்னம்னு சொல்லப்படாது. ஆமாய்யா, விருச்சிகம் உதயம். விருச்சக உதயம். உதயம் என்ன வந்துருச்சு? விருச்சகம். சரி. ஆமாய்யா. ஆருடம்? ஆருடம் மேசம் ஐயா, 11 டிகிரி. மேசம் ஆருடம். கவிப்பு தனுசு. தனுசு 18 டிகிரி. 18 தனுசு. கனுசு வந்து கனுசுல 18 டிகிரியா. கவிப்பா? ஆமாய்யா. சரி. இப்ப ஜாம கிரகங்களை சொல்லுங்க. மீனத்தில் செவ்வாய். மீனத்தில் செவ்வாய். மகரத்தில் குரு. மகரத்தில் குரு. மகரத்துல குரு. தனுசுவில் புதன். தனுசுல புதன். துலாத்தில் சுக்கிரன். துலாத்தில் சுக்கிரன். துலாத்தில் சுக்கிரன். கன்னியில் சனி. கன்னியில் சனியா. கன்னியில் சனி. கடகத்தில் சந்திரன். கடகத்தில் சந்திரன். மிதுனத்தில் பாம்பு. பாம்பு. மேசத்தில் சூரியன் ஐயா. இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு கேட்குறாங்க, இப்போ பார்த்துருவோம். இப்போ ஒரு உதயத்துல யார் இருக்கா? யாரும் இல்லையா. உதயத்துல சுக்கிரன் சொன்னீங்க ஐயா. உதயம் வந்து விருச்சிக உதயங்க. விருச்சிக உதயம். விருச்சிக உதயமா? ஆமாய்யா, விருச்சிக உதயம் 1 டிகிரில இருக்கு. விருச்சிக உதயம். சரி. சுக்கிரன் வந்து 12ல இருக்கு. வெளியே. சுக்கிரன் 12. சரியா. இப்போ இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் ஒரு பிளாட் வாங்கணும்னு சொல்றாரு, ஆனா கவிப்பிலேயே புதன் இருக்காரா? கவிப்பிலேயே புதன் இருக்காரா? அப்ப வாங்குவாரா அவரு? வாங்க மாட்டாரு. வாங்க மாட்டாரு. அப்ப இவர் வாங்க மாட்டாரு. வாங்குறதுக்கு பணம் இல்லை. 2ஆம் இடத்துல கவிப்பு இருந்தா என்ன அர்த்தம்? பணம் இல்லை. பணம் இல்லை. கையில் பணம் இல்லை. பணம் இல்லை. ஒண்ணுலே கவிப்பு இருந்தா அவருக்கே மனசு இல்ல, தகுதி இல்ல. 3ஆவதுல கவிப்பு இருந்தா முயற்சியே இல்ல. 4ல கவிப்பு இருந்தா வாய்ப்பு இல்லை, இடமே இல்லை. இல்லையா? அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்ப ஒரு உதயாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. செவ்வாய்.
5ல இருக்காருயா. 5க்கு மீனத்துல. போயிட்டார். உதயாதிபதி 5க்கு போய் அவர் கெட்டு போகல ஆமாய்யா. அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, வீடு வாங்குறது. வீடு வாங்குறது. வீடுன்னா இப்ப வீடுன்னா எந்த கிரகம்? சுக்கிரன். சுக்கிரன்யா. சுக்கிரன். வீடுன்னா சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்காரு? 12க்கு போயிட்டாரு. ஆமாய்யா, ஆட்சி பலம் பெற்றுட்டாரு. அப்ப இவங்களுக்கு வீடு இருக்குன்னு அர்த்தம். சரியா. வீடு இருக்கு. வீடு வாங்குறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. 2ல கவிக்கிறதுனால வாங்க முடியாது. ஆமாய்யா. உங்களுக்கு வீடு இருக்கா? உங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா? இருக்கியா? ஆமா இருக்கு. ஆனா கவிப்பு 2ல இருக்கிறதுனால இப்ப வீடு வாங்குறதுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்ல அப்படின்னு சொல்லணும். புதனே இருக்கு, இடம் கூட வாங்க முடியாது. ஆமாய்யா. புதன்னா என்னது? நோட்டு. அது இல்லை. நோட்டு. உங்க பேர்ல பத்திரமும் இல்லை ஆமாய்யா. அப்படின்னு சொல்லணும். புரியுதா? புரியுதியா? ஐயா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் சொல்றது? புரியுதா? புரியுது. அப்போ ஒரு இடத்த ஒருத்தர் வந்து ஒரு பைக் வாங்கணும்ன்றாரு, ஒரு வாகனம் வாங்கணும்ன்றாரு. அப்போ வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என் பார்வை என்ன போகணும்? உதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உதயத்தை நோக்கி யார் வர்றான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பைக் வாங்கணும்னு சொல்றாரு. புதன் கவிப்புல இருக்கு. ஆனா அங்க டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லணும். புதன் வந்து டாக்குமெண்டா? அது சரியில்லை அப்படின்னு சொல்லணும். 12லே சுக்கிரன் வேற இருக்கு. வாங்கினா நஷ்டம், வாங்கினா நஷ்டம் அப்படின்னு சொல்லணும். இப்போ புரியுதா எப்படி நம்ம எடுக்கிறோம்னு? அம்மா கேரளாக்காரம்மா புரியுதா? புரியுது சார், புரியுது சார். ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. நச்சன்னு வரலையே சார். மனசுல வரல. யாருக்காவது வருதா? சார் கார் வாங்கலாமான்னு. இவர் கார் பேர் சொல்லுங்கயா. இப்போ போடுங்க. வீரப்பன். வீரப்பனுக்கு இப்போ ஒரு போடுங்க. ஒரு 6 விட போடுங்க. சொல்லுங்க ஐயா. 7:56:28ங்கயா. 7:56 இல்லையா? 8:8:9. 8:8:9யா. போடுங்க. 8:8:9 போடுங்க. போட்டாச்சியா. சரி. விருச்சிக லக்னத்திலேயும் கவிப்பு இருக்கியா? விருச்சிக லக்னத்திலே கவிப்பு இருக்கு. ஆமாய்யா. கவிப்பே இருக்கு. ஆறுடா. ரிஷபம் ஐயா. ரிஷபம். மத்த ஜாமகிரகங்களும் இதே தானே? அதேதான் ஐயா, அதேதான். சரி, இப்ப பாருங்க உதயத்துல என்ன இருக்கு? இப்ப ஒரு கார் வாங்கணும்னு சொல்றாரு. உதயம் எந்த ராசிங்கய்யா? விருச்சிகம். ஓகே ஓகே. விருச்சிகம். இப்ப பாருங்க உதயம் வந்து கார் வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா உதயத்தை நோக்கி யார் வர்றா? 8ஆம் வீட்டு அதிபதி புதன் வர்றாரு. அப்ப இப்ப இவர் கார் வாங்க கூடாது. காரு ஐயா, காரு வாங்கக்கூடாது. உதயத்துல கவிப்பு இருக்கு. உதயத்தை நோக்கி புதன் வர்றாரு, அதனால வாங்கக்கூடாது. வந்தாருன்னா இவர் கார் வாங்கினாருன்னா என்ன ஆயிரும்னா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சனி இங்க இருக்காரு இல்லையா? 11லே சனி இருக்காரு. இவருக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரு.
ஆமா ஆமா. இவருக்கு பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்களா ஐயா? இருக்குங்க ஐயா, இருக்கு. பாருங்க 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, சனி வந்து லக்னத்தை பார்க்கறாரு. ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு, ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. கரெக்ட். சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. ஐயா புரியுதா? புரியுதுங்க ஐயா. ஐயா சனி வந்து பின்பக்கமா பாப்பாரா முன்பக்கமா பாப்பாரா? நீங்க எப்படி வேணாலும் பாருங்க. சரி, இவருக்கு பேங்க்ல 12ஆம் பாவத்துல பணம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க சுக்கிரனுக்கு எவ்வளவு பணம், சுக்கிரனுக்கு எவ்வளவுயா? ஆட்சி பெற்றிருக்கியா 20 லட்சம் வச்சிருப்பாரு ஐயா. 2 மடங்குனா 40 லட்சம் ஐயா. உச்ச ஆட்சி தானே. ஆமாய்யா. சுக்கிரன் 16. அப்பையா இல்ல நல்லா இருக்கட்டும். சுக்கிரன் வந்து இப்ப ஆட்சியில இருக்காரு. இவருக்கு வந்து இப்ப பாருங்க புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா லோனும் வாங்கிட்டே ஆகணும். லோனு ஆமாங்க ஐயா, 20 லட்சம் இருக்கு. கரெக்டா 20 லட்சம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு நல்ல காரா வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆமா, 12-13 லட்சம் நல்ல 14 வாங்கலாம். 14ல வாங்கலாம் அப்படின்னு. லோன்ல வாங்குவோமா இல்ல கேஷா வாங்கிடலாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கு. ஒரு 10 கேஷ் கொடுத்துட்டு மீது லோன் லோன் போடலாம்ன்ற எண்ணமும் இருக்கு. இருக்கு. அதுதான் காரணம், கவிப்பு, தயக்கம் தான் இருக்கு. அந்த ஜாமக்கோல் காட்டி கொடுக்குதா இல்லையா? கரெக்டா இருக்குதுங்க. 10 கேஷ் மீது லோன் போலான்னு இருக்கேன். இப்ப குரு எப்படி இருக்காரு? நீசமா இருக்காரா ஐயா? குரு நீசமா இருக்காரு இல்லையா? ஆமாங்க ஐயா. அவரே 2 குடையவரா? 2 குடையவர். 2 குடையவர் நீசமா இருக்கிறதுனால அது டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்களா பணத்தை? கரெக்டா சொல்லிட்டீங்க, டெபாசிட்ல தான் இருக்கு. ஏன்னா அது நீசமா இருக்கு, அதை இன்னும் எடுக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி பாருங்க, அமௌண்ட் கரெக்ட், டெபாசிட் கரெக்ட், வாங்குற எய்ம் கரெக்ட். அப்ப ஜாமக்கோளுங்கிறது சத்தியம், நிச்சயம், உறுதியா நம்ம சொல்லிடலாம். ஜாமக்கோளை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க போதும். ஐயா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் இன்னைக்கு நடத்தின பாடத்துல நல்லா புரியுதுங்க ஐயா, புரியுது. இப்பதான் அந்த சிலபஸ் தான் கரெக்டா புரியுது. மோகன் ஐயா கொஞ்சம் கவனமா கவனிச்சா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் தெரியுது இதுல. ஐயா நீங்க நாளைக்கு என்ன உங்களுக்கு பணம் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா எல்லாம் வேணாம்னு சொல்லிடலாம்யா. ஓகே 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 ஐயா பேங்க் பேலன்ஸே சொல்லிட்டாருங்க என்கிட்ட. அதான் சார் அவரு தோராயமான ஒரு கணக்கு எல்லாம் போட்டோம். 30 ரூபா கரெக்டா 20 சொல்லிவிட்டாரு. அதான் நீங்களும் நெருங்கி வந்துட்டீங்க. அவன் சுக்கிரனுக்கு 16 லோனு அப்படின்னு சொன்னாரு. லோனு தான் பாதி 10 லோனுன்னு சொல்லிட்டேன். எப்போதுமே சார் இப்ப இது நான் பேங்க்ன்றதுனால எப்போதுமே எந்த பொருள் காஸ்ட்லியா வாங்கினாலும் பாதி லோன் போட்டுரும். இப்ப அதுங்க ஐயா, இப்பதான் ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால ஜனவரியில் வாங்கலாமான்னு ஒரு அபிப்பிராயத்துல தான் கேட்டேன் நான். ஓகே, அது வாங்கும்போது போடுங்க, ஒரு வாங்கும்போது போட்டு பாருங்க. மறுபடியும் ஒன்று பார்த்துடலாம். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் நீங்க போட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். இப்போ இங்க ஆப் யாருன்னா வச்சிருக்காங்களா ஐயா? வச்சிருப்பாங்க எல்லாருமே. இந்த ஆப் வந்து ஒரு ஜிகே ஆப்பா எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. 500 ரூபா கட்டினீங்கன்னா 2 வருஷத்துக்கு அது வரும். 2 வருஷத்துக்கு 500 ரூபா தான் சார் இறக்கிருங்க. எல்லாரும் இறக்கி வச்சுக்கோங்க. கடைசி நாள் அதை பூரா அதை பத்தி தான் பேச போறோம். 16வது கிளாஸ் ஆப்பை வச்சு தான் நம்ம எடுக்க போறோம். எல்லாரும் ஆப் வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரும் பணம் கட்டிட்டீங்களா? இந்த ஜாமக்கோல் ஒரு 1000 ரூபா இருக்குது, 2000 ரூபா போட்டுருங்க, நீங்க போட்டு விட்டுருங்க. மற்றவங்க கட்டாதவங்கலாம் இந்த நம்ம குரூப்ல இது வரைக்கும் பணமே கட்டாதவங்க, கட்டினவங்க நான் கட்டிட்டேங்க.
நான் கட்டிட்டேங்க. கட்டினவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, கட்டாதவர்கள். நான் 1000 ரூபாய் போட்டுறேங்க ஐயா. சரி, போட்டு விட்டுருங்க. கட்டாதவெல்லாம் கட்டிடுவோல். சரியா? ஐயா நான் பென்ஷன் வாங்கி நீங்க 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 பென்ஷன் தாரி, பென்ஷன் வாங்கி போட்டுக்கிறோம். நான் பென்ஷன் வாங்கி போட்டுறேன் ஐயா. உங்களை பத்தி நான் கேட்கலையா? 2-3 நாள் தான் இருக்கு ஐயாவுக்கு, 2-3 நாள் தான் பென்ஷன் வந்துடும்ல. பாருங்க, அதனால ஓகே ஐயா. நான் 2 ஐயா நீங்க இப்ப பாருங்க, இந்த ஜாமக்கோலை வந்து இன்னும் தெளிவா படிக்கணும், இன்னும் தெளிவா படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. இத வந்து நீங்க ஹாபியா வச்சு பாருங்க. நாங்க இப்ப வந்து எங்க மாமா இறந்த டைம் எத்தனை மணிக்கு இறந்துருப்பாருன்னு கண்டுபிடிச்சோம்யா. இத்தனை மணிக்கு தான் அவர் உயிர் போயிருக்கோம்னு கண்டுபிடிச்சோம். 18ஆம் தேதி காலையில வந்து 9:42 உயிர் போச்சுன்னு இல்ல, அந்த டயத்தை எடுத்துட்டோம். அதை எப்படின்னு சொல்றோம், அந்த ஆர்வத்தை போட்டு விளக்குவோம். அதெல்லாம் எடுத்துடலாம். எத்தனை மணிக்கு அது ஒரு விஷயங்கள் இது நடக்குமா நடக்காதா என்ன செய்யும், நம்ம மனசுக்குள்ள சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு ஆர்வத்தை போடுங்க. ஐயாவுக்கு ஜாமக்கோல் எவ்வளோ நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா உங்களது? ஜாமக்கோல் என்னுடைய ஆய்வா? ஜாமக்கோல் புக்கு வந்து ஒன்று எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு கிடச்சியா. சரிங்க ஐயா. அது அப்படியே நான் யார்கிட்டையும் போய் படிக்கல. சரி சரி சரி. அதையே அப்படியே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதுதான். அதை அப்படியே 1 by 1 அப்படி பார்த்து எடுத்ததுல ஜினேந்திர மாலை அப்படிங்கிறது கிடைச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த ஜாமக்கோல் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. அது அப்படியே திருப்பி திருப்பி பாருங்க. இந்த ஈஸ்வர்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த புக் வாங்க கிடைக்குமா சார்? எது? ஆமாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜினேந்திர மாலை புக்கில் இப்போ இல்லையா? அந்த புக்கு இருக்கான்னு தெரியல. சரி சார். அதெல்லாம் படிச்சா புரியாது உங்களுக்கு. ஏன் சார்? ஏன்னா அதெல்லாம் பழைய பாடல்கள் அது இதே எழுதிச்சிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்தே படிச்சிருக்கேன் சார். எனக்கு எத்தனையோ இருக்கு இல்லையா, போட்டிருப்பேன் நானே. நிறைய வீடியோ இருக்கு, நான் நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னுடைய ஜாமக்கோல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நான் சொல்லாத விஷயம் இல்லை, அதுல பூராமே இருக்கு. நான் எல்லாமே பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். அதை பூரா நீங்க இப்ப என்னைய மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஓகே சார். புக்கெல்லாம் தேவையில்லை. ஓகே சார். அதாவது ஷார்ட்டா எப்படி கேள்வி அறிதல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கேள்வியை அறிதல் அப்படின்னு. ஈஸ்வர்லாம் நல்லா போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணு. சரிங்க, நான் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். பாருங்க, ஒருத்தர் சின்ன வயசு மாதிரி தெரியுது சார் ஈஸ்வர். ஆமா, ஈஸ்வர் சின்ன பையன் தான், என் மச்சினே பையன் தான். ஓ ரைட் ரைட், சந்தோஷம் சார். இங்க அன்னைக்கு பார்த்தேன், இங்க இதெல்லாம் தான் லிங்க் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. ஜாமக்கோல் உங்களுக்கு அருள் பாடி சார். ஈஸ்வர் உங்க அம்மா வந்து சிலமரத்துப்பட்டியா? ஆமாங்க. சிலமரத்துப்பட்டியில எந்த இடத்துல இருக்கும் அவங்க வீடு? சிலமரத்துப்பட்டியில அது சின்ன பிள்ளையில போனது மறந்துட்டேன். ஊருக்குள்ளதான். எங்க அம்மா பிறந்தது அது பக்கத்து ஒரு அம்மாப்பட்டி. சரிங்க சரி. சிலமரத்துப்பட்டியோ ஒட்டி இருக்கிற ஊர் தான் அம்மாப்பட்டி. எனக்கு எப்படியாவது வழி கட்டுவீங்க. சில்லமரத்துப்பட்டி தாத்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? தாத்தப்பன் கோயிலுக்கு இல்லைங்க, நான் போனதில்லை. நான் 2-3 வாட்டி தான் போயிருக்கேன். அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஊருக்குள்ள போனா அங்க என்ன கோயில் இருக்கு, எப்படி இருக்கு, என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். தெய்வம், கோயில், மனுஷன். ஒரு ஆள் நம்ம கிட்ட முன்னாடி வந்தாங்கன்னா ஒரு ஜாமக்கோல் பார்த்து இவன் எப்படி ஆளுன்னு கண்டுபிடிக்கணும். நமக்குள்ளே கேள்வி கேட்டு நம்மளே போட்டு பார்க்கணும். நமக்குள்ள ஒரு கோல் பாட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கவன் அப்படின்னா 7ஆம் பாவான். சரிங்க. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு டக்குன்னு பார்க்கணும். கேள்வி நமக்கு முன்னாடி நிக்கிறவரு எப்படிப்பட்டவர்னு கேட்டா போதும் இல்லையா? ஆமா, நமக்கு முன்னாடி நிக்கிறவன் எப்படி ஆளுன்னு போட்டோம்னா உதயத்துல இருந்து உதயம் நம்ம அவங்கள கேட்டுக்கலாம். நல்லவரா கெட்டவரா
நம்மகிட்ட எந்த நோக்கத்தோட வந்து பேசுறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ புரியுதா எப்படி சப்ஜெக்ட் எந்த மாதிரியான சப்ஜெக்ட் பாருங்க. ஆனா இதை வந்து இவ்வளவு எளிமையா யாரும் சொல்லித்தர்றதில்ல. ஐயா கூட சாப்பிட்ட அகாடமியில உங்களை ஒரு இடத்துல பார்த்தேன் சார். அது பிறகு ஜாமுகோல் ஆர்வத்துக்கு உங்கள்கிட்ட வந்தேன். அது பிறகுதான் இந்த லைனுக்கு அவங்க வந்தேன். இல்லை எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க பூரா அவங்க வாரி என்னமோ அவங்க தான் கண்டுபிடிச்சது மாதிரி அப்படியே அவங்க புகழ் தான் பேசுறாங்க. நீங்க ஆசிரியரா இருந்தனாலதான் நீங்க அரைப்பணி மாதிரி செய்றீங்க. வேற ஒருத்தர் தான் ஒரு மாதிரி செய்வாங்க. ஆமா, அதாவது உங்களுக்கு இதை வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதில் எடுத்துக்கலாம். மனம் திறந்து பேசுறீங்க. ஆமா, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்த நம்ம தொட்டு பார்க்குறோம். ஜாமக்கோளுங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமே என்னன்னா ஜாமக்கோளினுடைய டூல்ஸ் என்ன. உதயம், மாருடம், கவிப்பு, ஜாம கிரகம், உள்வட்ட கிரகம், ராகுகால யமகண்டம், மாந்தி, ராகுகால யமகண்டம், மாந்தி, இது எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தை தெளிவாக செத்தவன் ஜாதகம் எங்களுக்கு அமைப்பு இருந்ததுனால தாங்க ஐயா உங்ககிட்ட கத்துக்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்லையா, நீங்க பிறந்த நேரத்துல ஒரு டைம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த பிறந்த நேரத்தையே ஒரு ஜாமக்கோள் அன்னை போட்டு பாருங்க. அதுதான் உங்க வாழ்நாள் பூரா காட்டி கொடுக்கும். ஓ, நீங்க சூப்பரான பாயிண்ட். ஓகே ஓகே. பிறந்த நேரத்தை அந்த டயத்துக்கு ஒரு ஜாமக்கோள் போடுங்க. சார் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் போடலாம். ஆனா அது என்னமோ போடுறதுக்கு ஒரு தடங்கல். அதை போடுங்க. நீங்க யாருன்னு தெரியும், நீங்க இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஓ கரெக்ட் கரெக்ட். அதாவது நீங்க இப்ப பிறந்திருக்க அந்த நேரம் அந்த நொடி பொழுதுல கிரகங்கள் என்ன இருக்கோ அதுதான். அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் பார்க்க வர்றாரு இல்லையா? இப்ப பார்க்க வந்திருக்காங்க, இதே ஜாமக்கோளை வச்சுக்கோங்க. இப்ப இது யாராவது ஒருத்தருக்கு இப்ப நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தசை நடக்குதுயா? யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. சனி தசை நடக்குது. இப்ப சனி தசை நடக்குன்னா அதுல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. சுத்து வட்டத்துல 11 கண்ணில இருக்காரு. 11 இருக்காரு. சரி, 11ல இருக்காரு. இப்ப 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. அவரு எத்தனை குடையவர்? 3க்கு 4 குடையவர் 11ல இருக்காரு. இப்போ 3க்கு 4 குடையவர் 11ல இருக்காரு. கெட்டு போகல அவரு. இப்போ உனக்கு வந்து ஒரு பிரச்சனையை காட்டல அந்த சனி. உங்களுக்கு எந்த சந்தோஷமான ஓடிட்டு இருக்காது. ஆமா, இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இனிமேல் நான் குறைச்சிருவேன்னு சொல்லுது இந்த சனி. இப்ப என்ன புத்தி போகுதுன்னு பாரு. இப்ப ராகு புத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு ராகு போயிருக்குன்னா ராகு இப்ப எங்க இருக்காரு? கோச்சாரத்தம் ராகு எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காரு. உதயத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆமா, அவரு நல்லா இருக்காரு. அவரும் எனக்கு அதே மாதிரி அவருக்கு 4ஆம் இடத்திலே இருக்காரு. பாத்தியா? அப்ப உனக்கு ராகு புத்தி வந்த பிறகுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னு அர்த்தம். 4ஆம் இடம் கண்டிப்பாங்க. அப்படிதான் இருக்கு. இந்த ராகு புத்தி நடக்காம ஜாமக்கோளுக்குள்ள வர முடியாது. எனக்கு அதேதான் ஐயா. சனி தசை ராகு புத்தி. ராகு புத்தி இல்லாம ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகு நல்ல இடத்துல இல்லாம இந்த ஜாமக்கோளை படிக்க முடியாதுயா. இன்னொரு சின்ன கேள்விங்க ஐயா. ராகு அந்தரம் எதிரே ஒருத்தர் ராகு தொடணும். ராகு தொட்டாத்தே இது நமக்கு தித்திக்கும் ஐயா. நம்ம புத்தி அந்தரமா இருக்கலாம் ஐயா. ஐயா, இப்ப முத நான் ஒரு கேஸ் எடுத்து வெற்றிகரமா ஒரு பையனை டாக்டருக்கு லண்டனுக்கு படிக்க அனுப்பிட்டேன் ஜாமக்கோள் மூலமா. ரைட், வெரி குட் வெரி குட். எல்லாம் அவங்களுடைய அருள். அது எப்படின்னாங்க, விருதுநெல்லையில பெரிய பணக்காரங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க கடன் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, கிடைக்கல. நான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து விருதுநெல்லை எம்எல்ஏ கிட்ட அந்த மாதிரி 4 லட்சம் ரூபா 4 கோடி ரூபா சொத்து அடமானம் போட்டு 1 கோடி ரூபா வாங்கி இன்னைக்கு 5 மணிக்கு முடியுதுன்னா 3:30 மணிக்கு பணம் கட்டினாங்க. கட்டி அவனும் வந்து ஃபர்ஸ்ட் நீட் எழுதி மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி என்னால படிக்க முடியாது, அடுத்த வருஷம் படிக்கிறேன் அங்கிள்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். இல்லடா தம்பி நீ படிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி படிப்பேன், நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா. இல்லடா நீ வெளிநாட்டுல படிப்ப, இங்க படிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் நான் சொல்லும்போது நம்பல. நான் சொல்லும்போது பெருசா எடுத்துக்கல. அப்புறம் வெளிநாட்டுல இன்னொன்னு என்ன சொன்னேன்னா, உனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், அது திருட்டுத்தனமா வாங்குவ, அதாவது பணம் கட்டி வாங்குவ,
நீ போறது வடகிழக்கு பக்கம் போவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யூகேல வந்து ஒரு ஏஜென்சிஸ் மூலமா ஒரு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிச்சு. ஆனா சீட்டு வாங்குறதுக்கு அவங்ககிட்ட பண்ண முடியல, பணம் ரெடி பண்ண முடியல. அது கடைசியில வாங்கி ரெடி பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிளைட் ஏறி போயிட்டாங்க. முதல் ஒரு கேஸை நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐயா உங்களோட அருள். எவ்வளோ காசு கொடுத்தாங்க? ஐயா இன்னொரு பெரிய கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டீலை முடிச்சுட்டா அவங்க பெருசா தரேன்னு இருக்காங்க. ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய காசு இருக்கு ஜனவரிக்குள்ள. அவங்க ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. எனக்கு இது எவ்வளவு சீக்கிரமா அவங்களால அதை பார்த்து எனக்கு கைட் பண்ண முடியுமா பண்ணுங்க. நான் ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட்டா தரேன் இருக்காங்க. ஓகே. இப்போ வரைக்கும் ஆனா காசு வாங்கல. சரி சரி. அது வந்துடும், இன்னும் 2 வாரத்துல வந்துடும். மந்திரக்கோள் அப்பதான் சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு பேர் மந்திரக்கோள் வச்சிருக்கேன். ஜாமுக்களுக்கு பேர் மந்திரக்கோள்னு வச்சிருக்கேன். நாங்க கேட்கறதெல்லாம் கொடுத்ததுல. ஆமா அருமை அருமை. இதுக்கு நாங்க சொல்ற பேர் மந்திரக்கோள். மந்திரக்கோள் தான் உண்மை. ஆமா ஐயா, என்ன கேட்டாலும் மந்திரக்கோள். ஏன் சார் ஐயா தம்பிக்கு ஏதாவது கிடைக்குமா சார்? ஏமாத்திடுவாங்களா? தம்பிக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? பர்சன்டேஜ் ஏதாவது ஏமாத்திடுவாங்களான்னு கேட்டேன். இப்ப பாருங்க, இப்ப வந்து ஆரோட என்னன்னு போடுங்க. 8:28. 8:28க்கு என்ன உதயம் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. 8:25 ஆகுது. இப்போ நீங்க சொல்ற நேரத்துக்கு குரு ஆட்சியில தானே இருக்காரு ஐயா? ஐயா குரு ஆட்சியில தானே இருக்காரு. சரிங்க ஐயா. குரு ஆட்சியில இருக்காரு, ஐயா. தானே இருக்காரு. விருச்சிக உதயம், உதயத்துல புதன் இருக்காரு. ஆருடம் 11 இருக்கு. ஆருடாதிபதி உதயத்துல இருக்காரு. அதே நல்லா தான் இருக்காரு. கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல. நல்லா யோகா இருக்கு அவருக்கு. கொடுப்பாங்க. ராகு தசை கொடுத்துருவாரு சார் அவருக்கு. ராகு புத்தி இல்ல கொடுத்துருவாங்க, பணம் கொடுத்துருவாங்க. பொருளா வாங்கி கொடுப்பாங்க இல்ல பணமா கொடுப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கொடுப்பாங்க. அருமை அருமை. இல்ல ஒரு காம்ப்ளிகேட்டடா இந்த கேட்ட அருமையா 4 லைன்ல சொல்லிட்டாரு பாருங்க. எனக்கு கிடைக்காத ஸ்டூடெண்ட் சொல்றான், ஏய் உனக்கு கிடைக்கும்டான்றாரு. அதே நேரத்துல வேற விதமா கிடைக்கின்றாரு. அது அத்தனை லைன். அந்த சீட்டு கூட பிளாக்ல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். நேரடியா கிடைக்காது, பிளாக்ல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அருமை அருமை. அதே மாதிரி பிளாக்ல தான் வந்து பணம் கட்டி ரெடி பண்ணி வாங்கிட்டாங்க. யூகேக்கு போயிட்டான் அவன். லண்டனுக்கு எங்க போய் படிக்கிறான். ஓகே ஓகே. ஐயா நைட் உட்காந்து நீங்க சொன்னது பூரா மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ ஒரு காணாம போன பிரச்சனத்துக்கு இப்ப சமீபத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்டாங்க. அந்த படம் லவ் பண்ணி ஓடி போயிருச்சியா? வராது, ஆனா 1 வருஷம் கழிச்சு திருப்பி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உதயத்துறைக்கு வரான், அதனால வந்துடுவான். ஆனா உதயத்துல சனி இருக்கான், ஆனாலும் 1 வருஷம் ஆகும். ஆனா போன இடம் வந்து அதெல்லாம் சிறப்பா இருக்காது, கெட்டு போய் வருமையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மொட்டக்கட்டையா நாசுக்கா சொல்லிட்டேன். சரி சரி, வெரி குட். நல்ல ஆய்வு இப்படியே பண்ணு. சரிங்க, நன்றி. என்னால் முடிஞ்ச இதை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்க. இதை வச்சு அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போனால். ஆனால் ஜாமக்கோளினுடைய தன்மைகளை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது இதில் நேரடி வகுப்பாக பார்க்கணும். அதெல்லாம் ஒரு வகுப்பு நேரடியாக போட்டு ஒரு 2 நாள் பயிற்சி பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு குஷி ஆகும். செய்வோம் நாள் வருது, ஏதாவது ஒரு இடத்த செட் பண்ணுவோம், ஒரு செலவு செய்து பார்ப்போம். எல்லாரையும் வர வச்சு அதே ஏதாவது ஒரு இடம் சென்ட்ரு பிளேஸ். தமிழ்நாட்டில் சென்ட்ரு பிளேஸ் வந்து திருச்சி தான். திருச்சி தான் சென்றான இடம். தமிழ்நாட்டில் எங்கே ஓட்டாலும் வந்துடலாம் இல்லையா? சரி பார்ப்போம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா அந்த பார்வை மட்டும் எனக்கு டவுட்டா. பார்வை என்ன மாதிரி பார்வை?
இப்ப நம்ம ஜாமகரம் வந்து ரிவர்ஸ்ல தாங்க இப்ப சனி வந்து நம்ம சிம்மம் அதெல்லாம் பார்வையெல்லாம் வந்து நேரடியாவே வச்சுக்க. சரிங்க. இயற்கைங்கிறது வந்து அது அது நமக்கு இப்படி போகுது அப்படி போகல, என்ன அங்கிருந்து எத்தனாம் பார்வையா பார்க்கும் அது. நேரடியா வச்சுக்கலாமா? எதா இருந்தாலும் நீங்க நேரடியாவே வச்சுக்கலாம். அது பயணம் தான் அப்படி செய்யும். பார்வையெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. 3 7 10ன்றது அப்படியே பார்க்க வச்சுக்கோங்க. சரி சரிங்க சார். இதுதான் அனுபவம். இதுதான் ஐயா சொன்னார் பாருங்க, இதுதான் அனுபவம். ஐயா நான் கூட இந்த கேள்வி கேட்கறேன்னா நான் வந்து ரிவர்சல் தான் நான் எடுத்துட்டு இருப்பேன். எனக்கு கேட்ட ஜாமகரங்களாம் எப்படி போறாங்க, ரிவர்சல் போறாங்க. அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க ஐயா. நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, முன்னையும் பாருங்க பின்னையும் பாருங்க. ஆனா இப்ப சொல்லிட்டீங்க இது கரெக்ட். அதாவது அதனுடைய ஒரிஜினல் பாருங்க பார்த்துங்க. ஒரிஜினலா அங்க நிக்கிறதுக்கு தான் அவர் அப்படி போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஆனா அங்க இருந்து அப்படியே பார்த்துருவாரு. சரி, ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க. இறையருளும் குருவருளும் என்று எல்லாம் துணை நிற்கும்.